ஆர்ஜே பாலாஜியோட பயங்கரமான இயக்கத்தில் சாய் அபிங்கரோட பயங்கரமான மியூசிக்கில் நம்ம ஹானஸ்ட்டாக சொல்லணும்னா நம்ம நேர்மையின் அடையாளமாக இருக்கிற நம்ம சூர்யா சாரோட பயங்கரமான நடிப்பில் ரிலீஸ் ஆகிருக்கிற படம் தான் கருப்பு வரான் வழிவிடுன்னு சொல்கிறப்ப நிறைய பேர் வழிவிடலை. இன்றைக்கி அடித்து தூக்கி போட்டு வந்துக்கிருக்காரு கருப்பு எப்படி இருக்குன்னு சொல்லி மக்கள்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். படம் எப்படி இருக்குது, நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நல்லா இருக்கு. பார்க்கலாமா எப்படி? பார்க்கலாமா. எப்படி அவுட் ஃபீல் எப்படி இருக்கு? 2 மணி ஸ்க்ரீனில் பார்த்துருக்கீங்க. நல்லா தான் இருக்குது. நல்லா தான். ஆர்ஜே டைரக்ஷனாக ஆக்டர் எப்படி இருக்கு? நல்லா தான் பண்ணியிருக்காரு. நல்லா வந்திருக்கு. ஸ்க்ரீன்லாம் மிரட்டிடுச்சு. படம் நல்லா இருக்கு. பிஜிஎம் சாய் அபிஷேக் எப்படி பண்ணியிருக்காரு? பிஜிஎம்லாம் நொறுக்கிட்டாரு. நல்லா பண்ணியிருக்காரு. நடுவில் மட்டும் கொஞ்சம் நம்ப முடியாத மாதிரி இருந்துச்சு. ஒன்லைன் கதையோட ஒன்லைன் சூப்பராக இருந்துச்சு. ஸ்க்ரீன் பிளே வேற மாதிரி இருந்துச்சு. இது என்டர்டைன்மெண்ட்னால நம்ப முடியாத மாதிரி இருந்துச்சு. தமிழ் சினிமாவில் ஸ்டோரி நல்லா இருக்கு. ஆர்ஜே நல்லா பண்ணியிருக்காரு. ஒன்லைன் ஸ்டோரி ஒன்லைன் நல்லா இருக்கு. பட் அந்த கண்டினியூவேஷன் அதே மாதிரி பீக்கில் கொண்டு போகல. ரொம்ப கொஞ்சம் லேகா தான் இருந்துச்சு. ஓகே. மெசேஜ் இருக்கு அப்புறம் படத்தில். மெசேஜ் இருக்கு. மெசேஜ் டைரக்ஷன் ஸ்க்ரீன் பிளேலாம் மிரட்டிடுச்சு ப்ரோ. ஃபேண்டசி எலமெண்ட் தான் ஃபுல்லாக. அதுதான் ஒர்க் ஆகிருக்கு. நல்லா தேட்டரில் பார்த்தா தான் நல்லா இருக்குது. ஓடிடிக்கான படம். கங்குவா ரெட்ரோட கம்பேக் ஸ்டோரி எப்படி இருந்துச்சு? அதெல்லாம் விட நல்ல படம் தான். நல்லா படம் தான். மேக்கிங் தான் நல்லா பண்ணியிருக்காரு. பெர்ஃபார்மன்ஸ் பூரா நிற்கணும். அதுதான் படத்தை நிப்பாட்டுறது. நல்லா இருக்குது படம் பார்க்கலாம். த்ரிஷாவோட ஆக்டிங் படம் யாருமே த்ரிஷா அப்படி சொல்லவே இல்லை. நீங்கள் இல்லை, அவங்க ஓகே தான். நீட்டாக தான் இருக்குது அவங்க பெர்ஃபார்மன்ஸ். நல்லா தான். ஆர்ஜே டைரக்ஷனாகவும் ஆக்டராகவும் ஓகே பண்ணியிருக்காங்க. ரெண்டுமே நல்லா இருக்குது. ஓகே. ஏன்னா ஒருத்தர் சொல்லிட்டு போனாரு, அவர் டைரக்ஷனாக பண்ணியிருக்கலாம், ஆக்டராக வேணாம் வேற ஏதாவது ஆக்டராகவும் நல்லா தான் பண்ணியிருக்காரு. அவ்வளோ மோசமாக ஒன்றும் இல்லை. நல்லா இருக்கு. பார்க்கலாம். பிளாக் பஸ்டர். ஆமாம் ப்ரோ. நம்ம மதுரை சரௌண்டிங்கில் ஃபுல்லாக நல்லா போகும் படம். நல்லா பிசி சென்டர் பூரா நல்லா போகும். ஏன்னா அந்த சாமி ஆமாம், அதனால அந்த காந்தாரா அந்த மாதிரி ஒரு படம் கோலிவுட்டில் வந்துடும். நல்லா இருக்கு. ஓகே. படம் சூப்பராக இருக்கு. ஃபர்ஸ்ட் ஆஃப் செகண்ட் ஆஃப் நல்லா இருக்கு. ஃபர்ஸ்ட் ஆஃப் கொஞ்சம் ஸ்லோவாக போச்சு. நல்லா ரெட்ரோட நல்லா இருக்கு. ரெட்ரோ நல்லா இருக்கு. இது சூப்பராக இருக்குது. அதை கம்பேர் பண்ணுறது இது சூப்பராக. சில பேர் ரெட்ரோட கம்பேக் ஆச்சு. இல்லை இது நல்லா இருக்குது. சூப்பராக இருக்குது. டைரக்ஷன் எப்படி இருந்துச்சு? அது சூப்பராக இருக்குது. ஃப்ரேம் நல்லா இருக்குது. எல்லாமே கரெக்டாக இருக்குது. சூப்பர். ஓகே. செகண்ட் ஆஃப் சூப்பராக இருக்குது. கிளைமேக்ஸ் இந்த பிஜிஎம் எல்லாம் நல்லா இருக்குது. டைரக்ஷனும் ஆக்டிங் எப்படி இருக்கு? ரெண்டுமே பிச்சு டாப்ல. த்ரிஷாவோட ஆக்டிங் எப்படி இருக்கு? த்ரிஷா ஆக்டிங் சொல்லலாம். ஓகே. இப்போ பார்க்கலாமா படம்? பார்க்கலாம். ஓகே. 2.5 மணி நேரம் படம் உட்காந்து எப்படி ஃபீல் எப்படி இருந்துச்சு? அவுட் ஃபீல் படம் நல்லா இருந்துச்சு. உங்கள் யூடியூப் சேனலுக்கு 1.5 வருஷம் முன்னாடி கங்குவாக்கு ரிவ்யூ கொடுத்தேன். அந்த மாதிரி என்ன சொன்னீங்கன்னா, சூர்யா எப்பவும் நல்லா நடிப்பார், ஆனால் டேரக்டர்ஸ் வந்து ஒழுங்காக யூஸ் பண்ண மாட்டேறான். ஸோ இந்த படத்தில் சூர்யாவும் நல்லா பண்ணியிருக்காரு, ஆர்ஜே பாலாஜிக்கும் நல்லா பண்ணியிருக்காரு. நல்லா இதே தேட்டரில் தான் நானும் ரிவ்யூ. நல்லா இருக்கு ப்ரோ. ஃபர்ஸ்ட் ஹாஃப் கொஞ்சம் சுமாராக தான் இருந்துச்சு. பட் செகண்ட் ஹாஃப் பீக் சம்பவம் வேற லெவல். கத்தி தொண்டையே போயிடுச்சு. சூர்யா சொன்னாரு வேற லெவல் ப்ரோ. விஷுவல்ஸ் சூப்பர். பழைய பேக் சூர்யா எல்லாமே செம்மையாக இருக்குது. செகண்ட் ஹாஃப் கண்டிப்பாக எல்லாருமே போகணும். ஃபர்ஸ்ட் ஹாஃப்லாம் லைக் வெளியவே போயிடலாம்னு நினச்சோம். பட் செகண்ட் ஹாஃப் பீக் சம்பவம் வேற லெவல். எல்லாருமே ஃபர்ஸ்ட் ஹாஃப் செகண்ட் ஹாஃப் ஸ்லோ. இல்லை, இந்த படத்தில் செகண்ட் ஹாஃப் சூப்பர். அப்படியே ஸ்டார்ட் ஆனதுலேருந்து பீக்கு தான். ஃபுல்லாக பார்க்கலாம். வேற லெவல். கண்டிப்பாக பார்க்கலாம். கண்டிப்பாக நல்லா இருக்கும். எப்படி இருந்துச்சு? நல்லா இருக்கு. சூப்பராக இருக்குது. தரமாங்க. சூர்யா நடிப்பு சூப்பராக இருக்குது. நல்லா இருக்கு. தரமாக இருக்குது. படம் இருக்கு. தரமா இருக்கா? படம் சூப்பர். தரமான படம். படம் இருக்கு. படத்தை அடிச்சிட்டாங்க. கம்பேக்கே கிடையாது. சூப்பர். ஃபர்ஸ்ட் ஆஃப் நல்லா இருந்துச்சு. செகண்ட் ஆஃப் ஸ்லோவாக போயிடுச்சு. செகண்ட் ஹாஃப் ஸ்லோ. ஓகே, ஆவரேஜ் தான். படம் இருக்கு. சூப்பராக இருக்குது. வேற லெவல். படம் வேற மாதிரி. கம்பேக் ப்ரோ. படம் நல்லா இருந்துச்சு ப்ரோ. 1.5 வருஷத்துக்கு முன்னாடி இதே தேட்டரில் தான் கங்குவான ஒரு படம் ஃபர்ஸ்ட்டு கேவலமாக ரிவ்யூ கொடுத்துட்டு போனோம். இப்போ அதே கருப்பாட்டம் செம்மையாக இருக்கு. படம் சூப்பர்னு வந்திருக்கோம். உண்மையிலே சரியான கம்பேக்கு. ரெட்ரோட கம்பேக் ஆச்சா? ரெட்ரோ வந்து எப்படி சொல்லணும், ஒரு கண்டென்ட் பேஸ் பண்ண படம். ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஃபேன்ஸ்க்காக எடுத்திருந்தாங்க. செகண்ட் ஹாஃப் ஓகே, பட் அது வந்து பெருசாக தெரியல. பட் இது சூப்பர் படம், நல்லா எடுத்திருக்காங்க. கோலிவுட் காந்தாரா தான் ப்ரோ. கோலிவுட் காந்தாரா நல்லா தான் இருக்கு. கருப்பு படம் செம்மையா இருக்கு. செம்ம வைப். சூர்யா ஆக்டிங், ஆர்ஜி சூர்யா ஹேட்ஸ் ஆஃப். இல்ல ஆமா, ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங் வந்து லாஸ்ட் வரைக்கும் செம்ம வைபா இருக்கு. இன்ட்ரெஸ்ட் ப்ரோ. படம் சூப்பர் ப்ரோ. படம் சூப்பர். செகண்ட் ஹாஃப்ல தான் ப்ரோ கதை சூப்பர் ப்ரோ. படம் நேட்டிவிட்டாங்க ப்ரோ. பாலாஜி அஸ் எ டைரக்டராக ஃபெயில் ஆகிட்டாரு. சூர்யா வந்து படத்தில் ஹீரோங்கிறத விட அவர் கருப்பாக நடிச்சிருக்காரு. படத்தோட டைட்டில் தேங்க்ஸ் டு தளபதி விஜய். தேட்டரே அதிர்ச்சு. இனி வந்து ஆர்ஜே பாலாஜி அஸ் எ டைரக்டராக இனி எஃபோர்ட் நிறைய போட்டிருக்கணும். சூர்யா வந்து இந்த படத்தில் நம்ம சூர்யான்னு பார்க்காம அஸ் எ கருப்பாக
நல்ல ப்ரெசன்ட் கொடுத்துருக்காரு ஆக்சுவலி. ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து சூப்பருங்க. டைட்டில் எடுத்தோடனே ஓப்பனிங்கே வந்து தளபதி தேங்க்யூ தளபதி விஜய். ஆமாங்க, தேட்டரே வந்து ஒரு மாஸ் ஓப்பனிங் மாதிரி இருந்தார் ஆக்சுவலி. ஆமாம், தேங்க்யூ. டோட்டலாக எத்தனை ஸ்டார் கொடுக்கலாம் படம்? படத்தில் வந்து 2 ஸ்டார் தான் சார் கொடுக்கலாம். ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து சூப்பர். படத்தில் வந்து ஆர்ஜே பாலாஜி வந்து டேரக்டராக ஃபெயில். ஏன்னா படம் வந்து நம்ம ரொம்ப எதிர்பார்த்தது. ஏன்னா ரெட்ரோக்கு அப்புறம் வர சூர்யா படங்கிறதுனால, ஏன்னா ரெட்ரோ வந்து ஒரு மாஸ்டர் பிளாஸ்ட் மூவி ஆக்சுவலி. ரெட்ரோ வந்து சூப்பர் மூவி ஆக்சுவலி. பட் இந்த படத்தில் வந்து சூர்யா வந்து ஆர்ஜே பாலாஜி வந்து ப்ராப்பராக இனி பயன்படுத்தியிருக்கணும். ஆனால் பண்ணலை ஆக்சுவலி.